இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்பம் சுட போகிறோம். கார்த்திகை வருது. இன்னும் 2 நாளையில் கார்த்திகை தீப திருநாள் வருது. அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி அப்பம் செய்வோம். அதுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் 1 டம்ளர். அதை போட்டுக்கணும். இதை தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் நனைய வைக்கணும். நல்லாவே இது வந்து நனையணும். 1 மணி நேரத்துக்கிட்ட நனைஞ்சின்னா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா மாவாக வரும். இது நல்லா முதல்ல நனைய வச்சுக்கணும். நம்ம அப்பத்துக்கு வந்து பச்சரிசி நனைய வச்சுருந்தோம். நல்லா நனைஞ்சிருச்சு. இதை நல்லா ஒரு 2 கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்கணும். நிறைய அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சிக்கிறணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். 1 2 அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வாழைப்பழம் எடுத்துருக்கோம். செவ்வாழைப்பழம். இது வந்து நல்லா பழுத்த பழம்தான். இதை வந்து நம்ம இதில் பிச்சு போட்டு அரைக்கணும். 1 பழம் போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 பழம் போதும். ரொம்ப இல்லைன்னா வாழைப்பழமாக இருக்கும். இதை போட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ வாழைப்பழத்தை போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஒன்று அரைக்காமல் கிடக்கு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. மண்டை வெல்லத்தை வந்து பாகை காய்ச்சி ஆற வச்சு இதில் ஊற்றணும். ஊற்றி நம்ம அரைக்கணும். இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். மண்டை வெல்லம் போடுவோம். மண்டை வெல்லத்தில் வந்து மண் தூசி ஏதாவது இருக்கும். அதனால் நம்ம காய்ச்சி தான் வடிகட்டணும். ரொம்ப கம்பிப்பாதான் அப்படிலாம் தேவையில்லை. மண்டை வெல்லம் கரையணும், அவ்வளோதான். நமக்கு இனிப்பு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நம்ம இனிப்பு போடணும்னா தேவைப்பட்டால் நிறையா போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் தேவைனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளோதான் கணக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இனிப்பு தேவைப்படும். ரொம்ப கம்மியாக இனிப்பு சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியாக போட்டு சுட்டுக்கலாம். நம்ம சுட போகிறது அப்பம். இது நல்லா மண்டை வெல்லம் கரையணும். மண்டை வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. கரையிற வரைக்கும் தான் நான் காய்ச்சிருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை. நம்ம வந்து பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றி அரைக்கிறதுக்கு தான். இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இதை நல்லா வடிகட்டிக்கிறணும். இந்த இதில் கருப்பு கருப்பாக கிடக்கு. நம்ம வடிகட்டாமல் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேலை அதிகமாக இருக்கேன்னு நினச்சி நம்ம போட்டோம்னா இங்கே மண்டை வெல்லத்தில் இதெல்லாம் தெரியலை. கருப்பு கருப்பாக கிடக்கு. பார்த்தா நல்ல மண்டை வெல்லம் போல் தெரிஞ்சிச்சு. நம்ம வடிகட்டும் போது தான் தெரியுது இவ்வளோ கருப்பு கிடக்கு. இதெல்லாம் என்னதுன்னு தெரியலை. நம்ம வடிகட்டிட்டு தான் அதை எப்பயுமே நம்ம போடணும். எந்த பலகாரத்துக்கு போட்டாலும் வடிகட்டிடணும். பார்க்க நல்லா ஒன்று நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் மண்டை வெல்லத்தை. இப்போ அது நல்லா ஆறணும். தண்ணி எனக்கு விரல் கையில் விட்டால் சுடாத அளவுக்கு ஆறணும். வாழைப்பழம் பச்சரிசிலாம் நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். 2 ஏலக்காயும் போட்டிருக்கோம். இப்போ வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்ச மண்டை வெல்லம் இதை வந்து கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். தேவையான அளவு மட்டும்தான் அதை ஊற்றி அரைக்கணும்.
நம்ம அதிகமாக ஊற்றி தண்ணி எனக்கு அரைச்சிடக்கூடாது. நம்ம பார்த்துக்கிட்டே ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அரைச்சிட்டுக்கோம். அரைச்சி நல்லா வலுவலுன்னு அரைச்சிருக்கோம். அரிசியாக இருந்துடக்கூடாது. வெறும் பச்சரிசி மட்டும்தான் போட்டிருக்கோம், வேற எதுவும் போடலை. இந்த அளவு கெட்டியாக இருக்கு. இதுவே கெட்டியாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் இனிப்பு காணாத மாதிரி இருக்கு. நாம் கொஞ்சம் தான் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நாள் மண்டலம் ஊற்றி கரைச்சி வைப்போம். இனிப்பு காணலை. ஆனால் அளவு வந்து மாவோடைய இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம பணியாரத்துக்கு கரெக்டான அளவில் மாவு இருக்குது. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கு. கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டுக்கிறோம். இதை வந்து நல்லாவே கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இனிப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். நான் மண்டவள பாகு வந்து ஊற்றிருக்கேன். அதனால இப்போ கலர் மாதிரி இருக்குல்ல, இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் பணியாரம் வந்து வேகாமலே அந்த கருக ஆரம்பிச்சிடும். இனிப்பு ஓவராக இருந்துட்டா கருகிடும். இதை வந்து நல்லா ஆப்ப சோடா போட்டு வச்சுருக்கோம். நல்லா கலக்கி விட்டுக்குருவோம். எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலக்கி இதை வந்து இப்போ நம்ம ஒரு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு ரொம்ப புளிக்காது, இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் புளிப்பாயும். நம்ம ஆப்பச்சோடா கொஞ்சம் போட்டு தான் வச்சுருக்கோம். ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே அரைச்ச உடனே சுடுறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம அதை மூடி வச்சிட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் ஓரளவு பரவாயில்லாமல் புளிச்சிடும். எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மாவை அரைச்சி நல்லா நம்ம 1 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஊற்றுவோம். அது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்ததை ஊற்றுவோம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வைப்போம். அடுப்பு வந்து நம்ம அதிகமாக வச்சுருக்கிட்டோம்னா அடியில் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கோம். ஒரு பழம் போட்டிருக்கேன். இது கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பணியாரத்தை நம்ம ஊற்றுவோம். பெரிய கார்த்திகை வருது. பெரிய கார்த்திகைகளுக்காக நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொரி உருண்டை செய்வாங்க, அப்பம் செய்வாங்க. அதுக்கு வந்து நம்ம மாவு உருண்டை பிடிப்போம். எங்கள் ஊர் பக்கம்லாம் மாவு உருண்டை பிடிப்போம். கம்பு மாவு. இது கிளம்பி அங்கிட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்ததை ஊற்றுவோம். இது வந்து வெறும் பச்சரிசி மட்டும்தான், வேற எதுவுமே போடலை. ஆனால் நல்லாவே கிளம்பி வருது. இது கிளம்பி வர்றதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் ஆப்பச்சோடா கொஞ்சம் போட்டோம். திருப்பி விடுவோம். நல்லா வந்திருக்கு. அந்த டிசைனே சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு அச்சு ஊற்றின மாதிரி இருக்கு. அச்சில் ஊற்றி ஊற்றின மாதிரி இருக்கு. இது நல்லா வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா அது கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கோம். இனிப்பு வந்து கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். தேவையான அளவு மண்டவெல்லம் பாகு காய்ச்சினேன். நான் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம எந்த மாவு போடுறதுன்னு தெரியலை. அதனால நான் அதை மண்டவெல்ல பாகை எடுத்து வச்சுட்டேன். நம்ம வேறு ஏதாவது நம்ம சுடும் போது அதை ஊற்றிக்கலாம். நமக்கு இப்படி பணியாரம் செய்கிற போது மண்டவெல்ல பாகு மிஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து கொலக்கட்டை வைக்க வச்சுக்கலாம். பச்சரிசி மாவு போட்டு அதில் மண்டவெல்ல பாகில் போட்டு பிணைஞ்சு, ஏன்னா நம்ம ஏலக்காய் எல்லாம் போட்டுறதுனால மறுபடியும் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி காய்ச்சல் தனியாக வேலைப்பழனைக்கு இன்றைக்கி நான் வந்து ஏலக்காய் போட்டு காய்ச்சலை. அப்படி ஏலக்காய் போட்டு காய்ச்சினோம்னா மிச்சம் மாவு இருந்துச்சு, மிச்சம் பால் மிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பணியாரம் சுட வச்சுக்கலாம். ரவு பணியாரத்துக்கு அதை அப்படியே ஊற்றி கரைச்சிடலாம். அப்படி வேண்டான்னா கொலக்கட்டை வச்சுக்கலாம். மாவு போட்டு பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சி புடி கொலக்கட்டை வச்சிடலாம். அதுக்கு அந்த மண்டவெல்ல பாகு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து இதை ஊற்றி வச்சுருக்கோம். நல்லாவே வந்திருக்கு.
சூப்பராக வந்திருக்கு. நான் கூட இப்படி வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஒரு அச்சியாக வந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா இந்த கொஞ்சம் வெந்த உடனே எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் இதை விட வந்துச்சுன்னா ரொம்ப கருப்பாயிரும். நம்ம ஏற்கனவே போட்டதே மண்டவெல்லாம் போட்டிருக்கிறதுனால மண்டவெல்லாமே கருப்பாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். அடுப்பு ரொம்ப அதிகமாக வேக எரிச்சிடக்கூடாது. எரிச்சோம்னா ஊற்றின உடனே கருப்பாயிரும். உள்ள அப்போ மாவு வேகாது. மாவு அரைக்கும் போதே நான் வந்து ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காயை போட்டு அதில் அரைச்சிட்டேன். வேற ஒன்றுமே இதில் போடலை. வெறும் பச்சரிசி மாவும் வாழைப்பழமும் தான். வேணும்னா தேங்காய் அரைச்சி கூட தேங்காயும் கூட போட்டு அரைச்சிருக்கலாம். நான் அரைக்கலை. இது நல்லா பொசுன்னு நல்லாவே கிளம்பி வருது. ஊற்றின உடனே அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுது. நல்லா வருது. சூப்பராக வருது. நல்லா பொசுன்னு வருது. ஆனால் 1 மணி நேரம் தான் நம்ம புளிக்க வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் புளிக்க வச்சா இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். தெரியல. ஒரு 1 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கே நல்லாவே பொசுன்னு கிளம்பி வருது. இது நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம எடுத்துக்குவோம். நம்ம வந்து அப்பம் சுட்டு முடிச்சிட்டோம் காத்தியலுக்கு. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. காத்தியலுக்கு வந்து நம்ம வந்து பொரி உருண்டை பிடிப்போம். இந்த மாதிரி அப்பம் செஞ்சும் சாமிக்கு படைச்சி நம்மளும் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம சாமிக்கு படைக்கிறது அதுக்கப்புறம் நம்ம தான் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது வந்து கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்க்கலாம். இது வெறும் பச்சரிசி மட்டும்தான் போட்டு வாழைப்பழம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். 1 டம்ளர் தான் அரிசி போட்டேன். அதுவே இவ்வளோ அப்பம் வந்திருக்கு. 10-12 அப்பத்துக்கிட்ட வந்துருச்சு. நல்லா நம்ம கரண்டி வச்சு தான் அப்படி அள்ளி ஊற்றுனேன். ஆனால் நல்லா அச்சாக வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு விரும்பு கணக்காக அழகா சூப்பராக வந்திருக்கு. இதை பிச்சு காட்டுறதுக்கே எனக்கு வந்து மனசு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்கு. ஒன்று பிச்சு பார்ப்போம். இந்த இருக்குல்ல, அப்பா சூடு பயங்கரமாக இருக்குது. நான் ஆறணும். பிக்க வர மாட்டேங்குது. ஐயோ சூடு ரொம்ப சூடாக இருக்கு. ஆகி வருது. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை. எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றினேன். அந்த பணியாரம் வந்து நம்ம சுடுற போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப கருகும். கொஞ்சம் ஓரளவு நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினாத்தான் அது முங்கி வேகும். அதனால கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் ஊற்றினேன் நான். ஆனால் எண்ணெய் குடிக்கவே இல்லை. அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போ இந்த பணியாரம் பிக்கும் போதும் கூட பாருங்கள், அதில் வந்து எண்ணெயே கிடையாது. நல்லாவே வந்துருக்கு. இது நல்லா ஆறணும். ஆனால் சூடாக இருக்கிற போது இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த வருஷம் கார்த்திகைகளுக்கு இந்த மாதிரி அப்பம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. பொரி உருண்டையும் பிடிங்க. மாவு உருண்டையும் செய்யுங்க. எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைச்சி நல்லபடியாக நீங்கள் சாமி கும்பிடுங்க. கார்த்திகைகளுக்கு கார்த்திகை திருநாளை நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.